ஹாய் கைஸ், எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்குன்ட்டு? ஆமாங்க, ஜஸ்ட் 20 ருபீஸ் இருந்தால் போதும், நீங்களும் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் தொல்காப்பியம் பூங்கா தான் இப்போ வந்து நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்ன வந்து ஹைலைட்ஸில் தான் போடலாம் அப்படின்றதுனால இது வந்து ஹைலைட்ஸில் வரும். நான் ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி உங்களோட கிட்ஸோட கண்டிப்பாக இந்த இடத்த போய் ஒன்ஸ் ஆச்சு விசிட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும். வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன். இப்போ புதுசாக வந்திருக்கு, கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வீணா விங்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து புதுசாக ஒரு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த பார்க்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம், தொல்காப்பியர் பூங்காக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து உள்ளே போயிட முடியாது. நிறைய பேர் வந்து வாசல் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் தான் போகிறாங்க. அதை நீங்கள் கேள்விப்படுறீங்க, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த பார்க் வந்து எவ்வளோ பெருசுன்றதை நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெதுவாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பட் ஆனால் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஆல் விசிட்டர் சென்டர்னு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு வேளை புக் பண்ணதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோன்னா இந்த இடத்துல வந்து உட்காரலாம். உள்ளே வந்து நல்லா ஃபேன் எல்லாமே இருக்குது, சூப்பராக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும், அதை காமிச்சிட்டு தான் நீங்கள் உள்ளே இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்கேனர் மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அந்த ஸ்கேனர் கொண்டு வந்து இங்கே காமிச்சிங்கன்னா எத்தனை மெம்பர்ஸ் எல்லாமே அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு உங்களோட நேம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இது தான், எக்ஸிட் அந்த சைடு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய வந்து என்ன இது மாதிரி பண்ணாதீங்க அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து இது மாதிரி ஒரு காடு மாதிரி இருக்குது, பாம்பு வரலாம், தேரை வரலாம், என்னென்னமோ வரலாம். அதுக்கு வந்து அவங்க ப்ரிகாஷனாக எழுதி வச்சுருக்காங்க ஒரு போர்டில், இதெல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்து போங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ஆட்டுக்கள், பழைய ஆட்டுக்கள்லையும் வந்து அழகாக வந்து அவங்க வந்து ஒரு க்ரியேட்டிவான இதில் அந்த வந்து மேலே வந்து ஏதோ செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த பாருங்க தவளை மாதிரி இந்த மாதிரி க்யூட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்தோடனே இந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்க்க வந்து இதுதான் அப்படியே கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க. தொட்டு பார்த்தா செமையாக இருக்குது. நிஜமாலே அந்த கல்லோட ஒட்டியிருக்காங்களா இல்லை செதுக்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் பார்க்குறப்போ ஓகே, ஒரு நார்மல் கல்லில் வந்து ஒரு க்ரியேட்டிவாக வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நடக்க போயிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஈவினிங் வந்து வாக்கிங் வரவங்க, மார்னிங் வந்து வாக்கிங் வரவங்களுக்குலாம் வந்து சிட் அவுட் ஏரியா, நிறைய பேர் வந்து வயசானவங்க வராங்க, அதுமாதிரி அங்கங்கே இந்த மாதிரி கல் வச்சே இந்த நேச்சுரலாக வச்சே வந்து சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு வந்து நல்ல ஐடியான்னு நான் சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் சிஎம் கூட வருவாராம் வாக்கிங்க்கு, தினைக்குமே வராராம், அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்து உங்களுக்கு டயர்டாக இருந்தால் இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கோங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய பார்க்காக இருக்குது. நாங்கள் உள்ளே போகிறப்ப கரெக்டாக 2:30க்கு உள்ளே போகணும். நாங்கள் வெளில வந்து 5 o'clock வெளில வந்தோம். அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஆஃப்லைன் வந்து ஒரு 100 பீப்புள்ஸ் தான் அலோடு. அதுக்குள்ளே இருந்தாங்க. நீங்கள் ஆஃப்லைனில் வந்து 2:30க்குள்ளே வந்துட்டிங்கன்னா பில்லிங் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இங்கேயே பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறது தான் நல்லது. அதுமாரி தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா லீவு இந்த பூங்காக்கு. அதுமாதிரி 2:30 to 4:30 தான் கைட் டூருன்றாங்க, அதுதான் பண்ணணும். அப்படி இல்லை நான் மார்னிங் வாக் வரேன்னா மார்னிங்க்கு தனியாக டைமிங் இருக்குது, ஈவினிங் தனியாக டைமிங் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு நாளைக்கு 100 பீப்புள்ஸ் தான் வராங்க. அதுவும் சாட்டர்டே சண்டேல இந்த மந்த் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புக்கிங்கில் இருந்தது. அதனால் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஆஃப்லைனில் புக் பண்ணலாம், பட் ஆனால் வந்து நிறைய க்யூ இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு வந்து 100 பீப்புள்ஸ் என்னமோ தான் அலோவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலனா வேஸ்ட் ஆகிடும்ல, ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டிங்க. அதுக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்துருங்க. கரெக்ட் டைம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம். அதுமாதிரி உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா சிட் அவுட் ஏரியா பெருசாக வச்சுருந்தாங்க. அதை தாண்டி வந்தோன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பசில்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் நேரம் விளையாடலாம். அதுவும் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்திங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க, சூப்பராக இருந்தது. அதேமாரி குப்பை எல்லாமே இல்லாமல் மெயின்டைன் அங்கங்கே ஆள் போட்டு பெருக்கிட்டு இருக்காங்க, அதுவும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுமாரி வந்து அங்கங்கே ஒரு ஆள் போட்டு விசில் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் சிசிடிவி கேமரா இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த பார்க் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது போக போக பார்த்திங்கன்னா பெரிய என்ன சொல்கிற ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து எங்கே முடியுதுன்னே தெரில, அது பாட்டுன்னு போயிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த பார்க் வந்து பயங்கர பெருசுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பார்க் வந்ததுக்கப்புறம் இதை பார்த்துட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரிட்ஜ் வரும், அதையும் பார்த்துட்டு சில பேர் வந்து ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இன்னும் பார்க் வந்து போயிட்டே தான் இருக்குது. சில இடத்துல வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, போகக்கூடாதுன்னா அங்கே நம்ம போக மாட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. எந்த இடத்துல முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. கால்லாம் வலிக்கும் தாங்க, நிஜமாலே நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். கால் பயங்கரமாக வலிச்சுது எனக்கு. வந்து நைட்டு நான் நடந்து வந்ததுக்கப்புறம் பயங்கரமான கால் வலி எனக்கு வந்துச்சு.
அந்த அளவுக்கு இருந்தது. பட் ஆனால் நீங்கள் போய் கிட்ஸோட வந்து இந்த இந்த இடத்தையாச்சும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்குது. இன்னும் போக போக தான் தெரியும் எப்படி இருக்குன்றத. அதே மாதிரி இந்த ஃப்ளவர் ஒன்று வச்சுருந்தாங்க. இதுலேருந்து கற்றுனா நல்லா எக்கோ அடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் கத்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் முடியலடா சாமின்னு வந்துட்டேன். அதுக்குள்ளே ஏறி உட்காரணும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு குழந்தைய வச்சு அதில் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. க்யூட்டாக அந்த குழந்தை அந்த ஃப்ளவருக்குள்ளேருந்து வர மாதிரி. ஆக்சுவலி இந்த ரியல் ஃப்ளவர் நான் காட்டுறேன், அங்கேயே இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஃப்ளவர். அந்த ஃப்ளவரை தான் அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது கடந்து போகிறதுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது பார்க்கவும் சூப்பராக இருக்குது. இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்னா செமையாக இருக்குங்க. நிஜமாலே வந்து இந்த பிரிட்ஜெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இது பக்கத்தில் அப்படியே பாருங்களேன், வாட்ரு அப்படியே தெரியும். என்னமோ நம்ம ஃபாரின்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரல, எனக்கு அப்படி தான் வந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி வந்து அந்த பக்கம் போனேன். இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் வச்சுருந்தாங்களா, இதுவும் பார்க்க வந்து ஒரு என்ன ஏஸ்தட்டிக் ஃபோட்டோலாம் செமையாக எடுக்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி என் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஓனாவானா என்ன பல்லியோ ஏதோ ஒன்று உட்காந்துட்டு இருந்தது ரொம்ப நேரமாக. அதை தான் நான் வந்து சரி ஓகே நெக்ஸ்ட்டு வாக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு திருப்பி என்னாச்சு, அங்கேருந்து வந்து வேறு பிரிட்ஜுக்கு போனோம். கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி. அங்கேருந்து கொஞ்ச நேரம் நடந்து வந்தோடனே இந்த பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜும் பார்க்க வந்து ஒரு மாதிரி இரும்பில் தான் கட்டியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இதை கடந்து போனால் இன்னொரு பிரிட்ஜ் வருது. இது பார்த்திங்கன்னா இதுவும் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து நான் வந்து எதில் பார்த்துருக்கேன்னா, கொரியன் ட்ராமாலெலாம் வரும் இந்த மாதிரி பிரிட்ஜஸ், அங்கே பார்த்துருக்கேன்னா. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் வாட்ரு செமையாக தேடுதில். சன் செட் ஆன டைம் நாங்கள் அந்த டைம் போகிறப்போ அந்த வாட்டரில் வந்து அப்படியே சன் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. பார்க்கவே அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக அப்படி இருந்தது. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்காம போயிடுறீங்க, இதெல்லாம் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதேமாதிரி சில பேர் இந்த பிரிட்ஜோடையும் போயிடுறாங்க. அதில் இதோட அதிகமாக இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்னா, அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டோம் இதுக்கு மேலே என்ன இருக்குன்ட்டு. நாங்களும் கேட்டு தான் போனோம். பட் அவங்களும் சொன்னாங்க இல்லை சார் இதுக்கு மேலே போங்க, இருக்கு அலோலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே இவங்ககிட்ட தான் நாங்கள் கேட்டோம். இந்த அண்ணா வந்து சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கங்கே வாட்ரு அது மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இல்லைன்னா நீங்கள் வந்து கையில் வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா நாங்கள் தண்ணிக்கு வந்து அவஸ்தைப்பட்டோம். தண்ணி நாங்கள் இவ்வளோ பெரிய பார்க் இருக்கோம், இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்கும்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. அதனால் தண்ணி பாட்டில் எடுக்காமல் வந்துட்டேன். தண்ணி பாட்டில் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறதா இருந்தால் தண்ணி பாட்டில் கையில் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஏன்னா இவ்வளோ தூரம் நடக்கிறப்போ தண்ணி பாட்டில் இல்லைன்னா ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்து. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் தண்ணி பாட்டிலாக கையில் ப்ரிகாஷனாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி டக்குன்னு எல்லா இடத்துலையும் வந்து கை வச்சிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா பாம்பு தேரை எல்லாமே இருக்குது. பட் ஆனால் உங்கள் குழந்தைங்களோட போகிறப்ப டக்குன்னு அவங்க தொற்றுவாங்க. அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அங்கங்கே கல்லில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை அத்தை அதுக்கப்புறம் தேள் அது மாதிரிலாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க பாம்பு. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே பாம்பு மாதிரி நாகினி மாதிரி ஒரு டான்ஸை போடுவோம். பாம்பை பார்த்தோன்னேன்ட்டு நாகினி மாதிரி ஒரு டான்ஸை போட பக்கத்தில் இருக்கவங்களாம் சிரிச்சாங்க. அப்படியே போனீங்கன்னா அவள் தாங்க இது மாதிரி அப்பப்போ வந்து இந்த கல்லில் இது பண்ணியிருக்கிறது அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. அவள் தான் அப்படியே நம்ம திருப்பியும் நடக்க ஆரம்பிக்கணும். நடக்கணும் நடந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே ஒரு பெரிய இந்த ப்ரோக்ராமில் வச்சா உட்கார்றதுக்கு மாதிரி அழகாக சிட் அவுட் ஏரியா மாதிரி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல. இங்கே உட்காந்துக்கலாம் வந்து. ஆனால் நிறைய பேர் இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து வீக் டேஸில் போனதுன்னா வீக்கெண்ட்ஸில் பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த இடத்துலலாம் நிறைய பேர் உட்காருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பட் தெரியல, பார்ப்போம். இதை பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 4-5 ஆட்டுக்கால் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஆட்டுக்கால் மீன்ஸ் மாவாட்டுற கால். அந்த காலில் வந்து அழகாக சைடாக வச்சு மேலே வந்து ஒரு ஈகிள் மாதிரி வச்சு ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா நம்ம ஆள் யார் பச்சை பாம்பு வந்திருந்தாரு, சரி அவரையும் காட்டுவோன்ட்டு நிறைய போர்டில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் பாம்பெல்லாம் வரும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, செடி பக்கத்தில் போகாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு லெசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அவங்க சொல்லுவாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் உண்மை தான். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிங் பிரிட்ஜு. மேலே பார்த்திங்கன்னா வண்டிலாம் போயிட்டுருக்கு, கீழே பார்த்திங்கன்னா இந்த பார்க் கனெக்ட் ஆகுது. என்னென்னு எனக்கே தெரிலங்க. மேலே இந்த வண்டி எப்படா போகுது அப்படின்ற மாதிரி நான் கேட்டு இருந்தேன். எல்லாருக்கிட்டையும் யாரும் சொல்லலை. சரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து கடந்து வந்து இங்கே பாருங்கள், நான் செப்பலை கையில் தூக்கிட்டேன். ஏன்னா நடக்க முடியல, அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் என்னால் நடக்க முடியல. நான் ஷூ போடாமல் வந்துட்டேன். நான் நினச்சேன் ஒரு சின்ன பார்க்கு தானே அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணேன். பட் ஆனால் பார்க்கு போக 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 இந்த எங்கே போய் முடியுதுன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க சத்தியமாக. சரி இதுக்கப்புறம் என்னடா நடக்கலான்டா, நடக்க ஆரம்பித்தேன். கையில் செப்பலை தூக்கிட்டு ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பித்தேன் நான்.
நான் என்ன பண்ணேன், போகிற வரைக்கும் போட்டோம், பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம போகிறோம், அந்த டவரை பார்க்குறோண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹண்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து இன்னும் அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி தண்ணிக்கிட்ட அது மாதிரிலாம் போகாதீங்க. அவங்களே வந்து கயிறுலாம் கட்டி வச்சுருப்பாங்க. சில இடத்துலலாம் வந்து ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அலோவ் பண்ணுறது இல்லை நிறைய இடத்துக்கு. அதனால் அந்த இடத்துல வந்து கயிறு கட்டிடுறாங்க. பக்கத்தில் வந்து ஆளுங்க இருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து விசில் அடிப்பாங்க. சிசிடிவி கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அட் லாஸ்ட் இதாங்க டவரு பாருங்கள். இந்த இடம் தாங்க கடைசியாக வந்து முடியுது. இந்த இடத்துலேருந்து மேலே போய் பாருங்கள், சூப்பராக தெரிஞ்சுதுங்க. நிஜமாலே இந்த இடத்துக்கு நான் கூட இந்த இடத்த மிஸ் பண்ணிடுவேனோ அப்படின்னு நினச்சேன். நான் கூட பாதியிலே போயிடுவோம் போல் அப்படின்னு தான் நினச்சேன். அந்த அண்ணா சொல்லணும்னா எனக்கும் இந்த இடம் இருக்குன்னு தெரியாது. அவங்க போர்டு வச்சுருக்கலாம், அது வைக்கல. அந்த அண்ணா சொன்னதுக்கப்புறம் சரிப்பா நல்ல வேலைடா, இவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல்லான இடம் இங்கே இருக்கே அப்படின்னு தெரிஞ்சோடனே ஓகே அப்படின்ட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம். கொஞ்சம் படிக்கிற ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. ஏறி போய் மேலே அங்கங்கே வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த இடத்துலேருந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். மேலே வந்தோடனே பாருங்கள், இதாங்க மேலே செம்மையாக இருந்ததுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே நாங்கள் உட்காந்து அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்களும் கண்டிப்பாக இந்த பூங்காவுக்கு உங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்து பாருங்கள். சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா இந்த பூங்கா ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி. ஏன்னா சாட்டர்டே சண்டே பயங்கர கூட்டமாக இருக்கும். வீக் டேஸில் வர ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வந்த வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்